ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம துரை செந்தில்குமார் டைரக்ஷன்லாம் நம்ம சூரி, சசிகுமார், அடுத்து நம்ம உன்னி முகுந்தன் இவங்க எல்லாருமே நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கருடன் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மே எண்டு, அதாச்சும் மே 31ஆம் தேதி இந்த கருடன் படத்தை தேட்டரிக்கல ரிலீஸ் பண்ணுறாங்க. எதிர்நீச்சல், காக்கி சட்டை, கொடி இந்த படங்கள் எல்லாத்தையுமே டைரக்ட் பண்ண நம்ம துரை செந்தில்குமார் அவர் தான் இந்த கருடன் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய படங்களுக்குமே ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. நம்ம தனுஷோடைய கொடி படத்துக்கு மட்டும்தான் ஒரு டீசென்டான ரிப்போர்ட், மற்றபடி அவருடைய எல்லா படங்களுக்குமே ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்புக்கு முக்கியமான காரணம் நம்ம சூரி. அவர் தான் இந்த படத்துலயுமே ஒரு கதை நாயகனா இருக்காரு. அதுக்காகவே இந்த கருடன் படத்து மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. விடுதலை படத்துக்கு அப்புறமா நம்ம சூரி அவருடைய மார்க்கெட் வந்து எங்கேயோ போயிருச்சு. அதே மாதிரி அவருடைய லைனப்ல அந்த கருடன், அடுத்து விடுதலை படத்துடைய செகண்ட் பார்ட், அதுக்கப்புறமா கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லைனப் வந்து ரொம்பவுமே பயங்கரமா இருக்கு. அதாச்சும் நம்ம தான் இன்னும் அந்த படங்களை வந்து பார்க்காம இருக்கோம். அதுல விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட் அதை மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். மற்றபடி விடுதலை செகண்ட் பார்ட், அடுத்து கொட்டுக்காளி இந்த ரெண்டு படத்தையுமே வெளிநாட்டில் இருக்கிற நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல அந்த படத்தை வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. அங்க அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் கிடைச்சிருக்கு. அந்த படம் வந்து அவார்டும் வின் பண்ணியிருக்கு. நம்ம சூரி ஒரு காமெடியனா இருந்து ஒரு கதை நாயகனா மாறி அவர் ஹீரோவா நடிச்ச எல்லா படங்களுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா வந்திருக்கு. இப்போ இந்த கருடன், அடுத்து விடுதலை செகண்ட் பார்ட், அடுத்து கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படங்கள் எல்லாம் எப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மே 31ஆம் தேதி இப்போதைக்கு இந்த கருடன் தேட்டரில் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர், அதுக்கப்புறமா அந்த படத்துடைய ஃபுல் ஆல்பம் இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே இம்ப்ரெசிவாக ஒரு த்ரில்லிங்கான ஒரு ட்ரெய்லராக அதை மேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அதில் குறிப்பாக விடுதலை படத்தில் நம்ம சூரிக்கு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் நம்ம சூரிக்கு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதாச்சும் நம்ம ஸ்க்ரீனில் ஒருத்தரை காமெடியாக பார்த்துட்டு அடுத்த ஸ்க்ரீனில் அவர் ஃபைட் பண்ணும்போது அதுவுமே நமக்கு காமெடியாக தான் இருக்கும். ஆனால் அந்த படத்துடைய ட்ரெய்லரில் நம்ம சூரி ஃபைட் பண்ணும்போது அது உண்மையிலேயே ஒரு ஹீரோவுக்கான ஒரு ஃபைட்டாக அது வந்து சீரியஸாக இருந்தது. ஒரு ஃப்ரேமில் காமெடியாக இருந்துட்டு டக்குன்னு இன்னொரு ஃப்ரேமில் சீரியஸாக மாறுறது அப்படின்றது சாதாரண ஒன்றும் கிடையாது. அதை நம்ம சூரி இந்த படத்தில் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெய்லருடைய விசுவல்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. அதில் குறிப்பாக நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படத்துடைய ஆல்பம் எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி படத்துலையுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம் எல்லாமே நல்லா போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றிமாறன் அவருடைய ஒரு கதைக்களம் தான் இந்த கருடன். ஸோ அவருடைய இந்த ஸ்டோரியை வச்சு தான் நம்ம துரை செந்தில்குமார் இந்த கருடன் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம சூரிக்குமே இந்த படம் ஒரு லெவலப்பாக இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மே 31ஆம் தேதி இந்த கருடன் படத்தை வேர்ல்டு வைடு தேட்டரிக்கெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் அந்த கருடன் படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த கருடன் படத்துடைய ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.